ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கான வீடியோ வந்து ஒரு அவுட்டிங் vlog தான். ஃபஸ்ட்டு போய் Zudio ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு அது 4K அப்படியாச்சுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக பில்லு. அதுக்கப்புறம் போய் ஆந்திரா மெஸ்ஸில் சாப்பிட்டோம். அது 800 தான் ஆச்சு. ஒரு மீல் வந்து 200 ருபீஸ், 206ஓ 203ஓ கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான். நான்வெஜ் மீல். வெஜ் மீல் அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நாங்கள் நான்வெஜ் மீல் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவுமே 800 ஆச்சு. அது 400 ஆச்சு. 375ன்னு நினைக்கிறேன். மட்டன் சுக்கா நாங்கள் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்து 375. எங்களுக்கு டோட்டலாகவே 800 கிட்ட தான் பில் ஆச்சு. Zudioவில் ஒரு 4000 ஆச்சு அன்றைக்கி. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு போய் ஃபியூல் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஏர் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது சரின்னு சொல்லி அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போய் Zudioவில் தான் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிடலாம். ஷாப்பிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பசிக்கும்ல, வீட்டிலே சாப்பிட்டுட்டு வர போயிருப்போமா, அதனால சொல்லிட்டு ஃபஸ்ட்டு Zudioவில் என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் திங்ஸ் வாங்கணுன்னா அதுவும் சேர்த்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா பசிக்கும்ல. ஷாப்பிங்லாம் முடிச்சு உடனே பசிக்கும். நீங்கள் ஃபுட் கோர்ட்லலாம் சாப்பிட்டுப்பீங்க மோஸ்ட்லி. எப்போவுமே ஷாப்பிங் முடிச்சதுக்கப்புறம் பசிக்கும். சரி அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதுவில் சாப்பிட்லான்னு சொல்லி தான் போனோம். வெள்ளூர் கிச்சனில் சாப்பிட்ற ஐடியாவே இல்லை. ஆந்திரா மெஸ்ஸில் நான்வெஜ் மீல் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் போனோம். பட் அங்கே ஆந்திரா மெஸ் அன்றைக்கி வந்து ரெனோவேஷன் வெள்ளூரில், அதனால் நாங்கள் போய் சரி வெள்ளூர் கிச்சன் நம்ம ட்ரை பண்ணலையே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தோம். அதுவுமே நல்லா இருந்தது. சரி வாங்க ஃபஸ்ட்டு Zudioக்குள்ளே போய் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மென் செக்ஷனில் தான் போய் பார்த்தோம். அப்படியே ஃபஸ்ட்டு கீழே இருக்க விமன் செக்ஷனை ஸ்கிப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு போய் மென் செக்ஷனில் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே தான் ஃபஸ்ட்டு போனோம். அதுக்கப்புறம் வந்து இங்கேயும் பார்த்து இங்கேயும் ட்ரெஸ் எல்லாம் வாங்கியாச்சு. பட் ஃபஸ்ட்டு போய் எந்த வேலைக்கு வந்தோமோ ஃபஸ்ட்டு போய் மென் செக்ஷனில் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி மேலே போய் பார்த்துட்டு வந்தோம். டிஷர்ட்ஸு பேண்ட்ஸு அது தான் பார்க்க போனோம். பேசிக்காக ரஃப் யூஸ்க்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி க்ளோத்ஸ் தான் பார்த்துருந்தோம். நல்லா தான் இருந்தது எல்லா க்ளோத்ஸுமே. நான் அங்கே பிக் பண்ணுற மாதிரி இருந்தது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி. மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு ஐடியா இல்லை பெருசாக. போயிட்டு எல்லா செக்ஷனும் ஆல்மோஸ்ட் எல்லா செக்ஷனும் சும்மா வாட்ச் இப்படி சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கியிருந்தோம். ஏன்னா ஃபஸ்ட்டு லைக் என்னென்ன கலர் இருக்குது, நம்மளுக்கு பிடிச்ச கலர் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டு இதில் எது பெஸ்ட்டு நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிக் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு இது சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். நம்ம ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா மேண்டேட்ரி விஷயம் நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் கிளாத், தண்ணி, அப்புறம் கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் வேணால் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. வீட்டிலே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு பண்ணிங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு இதை பற்றி ஏதாச்சும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னொரு வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணுறேன். பட் ஃபஸ்ட்டு மேண்டேட்ரி தண்ணி, கண்டிப்பாக தண்ணி தான் எடுக்கும். கம்ஃபர்டபுள் கிளாத் இருக்கணும். ஏன்னா ஃபுல் டே இருப்போம்ல, இது இருக்கணும் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே பிடிக்காது அங்கே பிடிக்காது அப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் கம்ஃபர்டபுளான ஒரு கிளாத்து இதெல்லாம் போட்டு எடுக்கிறதுக்கு ஒரு பேகு. அண்ட் இந்த Zudio, மேக்ஸ், ட்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகிறீங்கன்னா அவங்க பேப்பர் பேக்குக்கு ஒரு எக்ஸ்ட்ரா காசு கேட்பாங்க. நீங்கள் பெஸ்ட்டு உங்கள் வீட்டிலேருந்து பேக் ஏதாவது கொண்டு போயிடலாம். நாங்கள் அப்படி தான் வண்டியில் வச்சுட்டு போயிட்டு இருந்தோம் பேகு. அதில் தான் போட்டு கொண்டு வந்தோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் பேப்பர் பேக் தான் வாங்கிட்டு இருந்தோம். சரி வாங்கிக்கலாம், அதில் போய் என்ன இருக்குது, இவ்வளோ ட்ரெஸ் எடுக்கிறோம், அது போய் ஒரு இது மாதிரி எடுத்து ஏன்டா பண்ணணும், சரி வாங்கிட்டே போயிடலாம் பேகே அப்படின்னு. இப்போல்லாம் அப்படி பண்ணுறதில்ல. சரி பரவாயில்ல, கையிலே கொண்டு வந்துட்டு நம்ம பேக் எடுத்துகிட்டு போகிறோம்ல அதிலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேக்கில் தான் வச்சுட்டு வர்றது இப்போல்லாம். ஆனால் ஃபஸ்ட்லலாம் அப்படி கிடையாது. ஒரு பேப்பர் பேக் தானே, சரி பேப்பர் பேக்ஸே தந்துடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுறது. இப்போல்லாம் நோ அப்படின்னு மாதிரி ஆச்சு. ஷாப்பிங்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் பசிக்கும்ல இப்போ தான் அப்படின்னு சரின்னு சொல்லி நாங்கள் தான் ஆந்திரா மெஸ் போகலான்னு சொல்லி போய் பார்த்தா வெள்ளூரில் ஆந்திரா மெஸ் ரெனோவேஷனாக. அதுவே எங்களுக்கு தெரில. நாங்கள் வீட்டிலேருந்து பார்த்துட்டே போகல சரின்னு சொல்லி ப்ரிப்பேர் ஆகி போயிட்டோம். ஆந்திரா மெஸ்ஸில் வந்து வெஜ் மீல்ஸ் சாப்பிட்டோம், நான்வெஜ் மீல் சாப்பிடல. சரி நான்வெஜ் மீல் தான் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகிட்டோம். ஆந்திரா மெஸ்லேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி போனால் அது ரெனோவேஷனு, வி ஆர் டெம்பரரிலி க்ளோஸ்டுன்னு போட்டுருந்தாங்க. சரி நான்வெஜ் மீல்னு ஃபிக்ஸ் ஆயாச்சு, எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெள்ளூர் கிச்சனில் போய் சாப்பிட்டு பார்ப்போம் ஒரு முறை நான்வெஜ் மீல் ஃபுல்லும் அப்படின்னு சொல்லி போய் போனோம். அங்கே இருந்தது நான்வெஜ் மீல். சரின்னு சொல்லி போய் அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் வேலை இருந்தால் பார்க்கலாம், இல்லை அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போய் சாப்பிட்டு பார்த்தோம். ஃபுட்டுமே நல்லா இருந்தது. என்னென்ன மெனுவில் இருந்தது அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சமாக கிளிப் எடுத்திருக்கேன், அதுவுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு போனோடனே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அப்படி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வியூ பார்க்குறதுக்கு நாங்கள் வந்து ரோட் சைட் பார்த்த மாதிரி உட்காந்துக்கிட்டோம். ஹோட்டல் பார்த்த மாதிரி உட்காந்துருந்தா கூட அந்தளவுக்கு நல்லா இருந்திருக்காது. ரோட் சைட் பார்த்த மாதிரி உட்காந்துனால நல்லா இருந்தது. பார்த்துட்டே அப்படியே சாப்பிட்றதுக்கு ஜாலியாக இருந்தது. என்னென்ன இருந்தது அப்படின்னு சொல்லி ஃபுல் நான்வெஜ் மீல் இருக்கும்ல அதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் வந்து கிரேவி, அப்புறம் பாயசம் ஒன்று தந்திருந்தாங்க, பரோட்டா போட்டிருந்தாங்க. பட் அதுக்கு பதில் சப்பாத்தி தந்துட்டு இருந்தாங்க. ஒரு அப்பளம், பொரியல் அதெல்லாம் தந்துருந்தாங்க. பொறுமையாக நான் என்னென்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவ்வளோ தான் ஓவராலாக இதெல்லாம் தந்துருந்தாங்க. பொறுமையாக நான் லைக் எது என்னென்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன். அப்புறம் வந்து ரைஸ் வந்து அன்லிமிட்டெட் ரைஸ் வந்து லைக் ஃபுல் நான்வெஜ் மீலில் அன்லிமிட்டெட் ரைஸ் எத்தனை டைம் கேட்டாலும் சர்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கார்டுக்கு
அப்பளம், அப்புறம் வேறு ஏதோ ஒன்று சொன்னாங்க. அதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ன்னு சொன்னாங்க. அது தெரில, எனக்கு கரெக்டாக மறந்துட்டேன், சாரி. சரி வாங்க என்னென்ன மெனுவில் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்பளம், அதுக்கப்புறம் ஒரு பொரியல், ரசம், இது வந்து சிக்கன் கிரேவி, அது வந்து மட்டன் கிரேவி, அது வந்து மீன் குழம்பு, இன்னொன்று அது மீன் குழம்பு, இது வந்து நண்டு கிரேவி, அப்புறம் ஒரு சப்பாத்தி தந்துருந்தாங்க, அப்புறம் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து அப்பளம், அப்புறம் என்னது மோர், அதுக்கப்புறம் வந்து பாயாசம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே நல்லா இருந்தது. எதுவுமே இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா இருந்தது. எல்லா கிரேவி கூட நெக்ஸ்ட் டைம் தருவேன்னு சொன்னாங்க. எங்களுக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லி இருந்தது. அதனால சொல்லி நாங்கள் எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கல. இது வந்து எக்கு அதுக்கப்புறம் தந்தாங்க. எக்கு அண்ட் வெஜ் குருமா. அதுக்கு வந்து சார்ஜஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து அதிலே வந்துடும் மீல்லே. நான் வந்து அது வேணால் பிக் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். இருந்தால் நான் போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இல்லைனா நீங்கள் போய் ஆப் மெனுலேயே போய் பாருங்கள். லைக் அவங்களோட வெப்சைட்லேயே போய் பார்த்தீங்கன்னா மெனுலேயே இருக்கும் எல்லாமே. நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் எடுக்கலான்னு நினைக்கிறேன். எடுத்துருந்தால் ஆட் பண்ணியிருப்பேன். இருந்தால் நான் கண்டிப்பாக லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன், இல்லைனா போஸ்ட்டில் ஆட் பண்ணி விடுறேன். இல்லைனா நீங்கள் போய் மெனுலேயே பார்த்தா தெரியும் அவங்களோட இதில். இல்லைனா நெக்ஸ்ட் டைம் நான் போகல, அப்போ வந்து மெனு கார்டு ஃபுல்லாக பிக்ஸ் எடுத்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் நாளில் போயிடுவோம் எப்படியும், அப்போ ஷேர் பண்ணுறேன். போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்ருக்கோம். அவ்வளோதான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டிராஃபிக் வேறு ஆயிருமா, கொஞ்சம் ஒரு ஈவினிங் டைம் எல்லாம் ஆகிட்டா, அதனால சொல்லிட்டு அவ்வளோ கிளம்பிட்டோம். அவ்வளோதான். எனக்கு வீடியோ இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். until then, டாடா, பை, see you soon.